OnePlus 8 சீரிஸ் அதனோட லான்ச்சுக்கு முன்னாடி ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. OnePlus 8ல் ஃப்ளாக்ஷிப் லெவல்ஸ்க்கு கேமராஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணல. 8 ப்ரோலையும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் இஷ்யூஸ் இருந்தது. நார்மலாகவே OnePlus T சீரிஸ் மேலே எல்லாருக்கும் ஹைப்புன்றது இருக்கும். முன்னாடி சொன்ன 8 சீரிஸில் இருக்கிற இஷ்யூஸ்னால இன்னுமே இந்த 8T சீரிஸ்க்கு ஹைப்பை அதிகமாக உருவாக்குது. பட் OnePlus 8T ப்ரோவை லான்ச் பண்ணுற மாதிரி எந்தவித லீக்ஸும் இப்போதைக்கு வரலை. 8T மட்டும்தான் அக்டோபர் 14 லான்ச் பண்ண போகிறதா அவங்க டீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி 8T ப்ரோவை அவங்க சர்ப்ரைஸாக லான்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்டாக லான்ச் ஆக சான்சஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த OnePlus 8Tயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு இதோட ப்ரைஸிங் அண்ட் இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே Gorilla Glass வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்ம். அண்ட் பஞ்சோல் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளேல தான் கொடுப்பாங்க. ஏன்னா AMOLED டிஸ்பிளே தான் எப்பயுமே OnePlus யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் ப்ரீமியம் ஃபோன்ஸ்க்கு. அண்ட் மெட்டல் ஃப்ரேம்ஸ் கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே இங்கே வேறு லெவல் தான் கொடுப்பாங்க எப்பயுமே. OnePlus 6.55 inches ஃப்ளூயிட் AMOLED கொடுக்குறாங்க. Full HD+ ரெசல்யூஷனோட 20:9 aspect ratioட பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க OnePlus. ஸோ டிஸ்பிளேயில் வேறு லெவல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ரியல் ஃப்ளாக்ஷிப் குவாட் கேமரா மாதிரி இல்லை. ஏன்னா 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 16 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. இதுக்காக அந்த மேக்ரோ டெப்த்திலும் அட்லீஸ்ட் ஒரு டெலஃபோட்டோ, பெரிஸ்கோப் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல. இதுக்காக இந்த மாதிரி அதுவும் ப்ரீமியம் ஃபோன்ஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. இது பார்ப்போம். அந்த 48 மெகாபிக்சல் சோனியோட IMX686 இருக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதில் சாம்சங் லென்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா எந்த வித குறையும் வைக்கல. பட் கேமராஸ் இந்த செட்டப் யூஸ் பண்ணியிருந்தா கன்ஃபார்மாக ஒரு மொக்கையான கேமரா செட்டப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் போகும்போது இந்த மாதிரி கேமரா செட்டப்பாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல டாப் நாச்சாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. Snapdragon 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற Adreno 650 என்ற GPU இருக்குது. ஸோ எந்த வித குறையும் இந்த ப்ராசஸர் பற்றி நம்மளால் சொல்ல முடியாது. இருக்கிற எல்லா ஹெவி கேம்ஸையும் ஈஸியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான் இது. ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட்டில் எந்த வித குறையும் வைக்கல. நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 0 to 100 39 மினிட்ஸில் நம்மளால் டாப் அப் பண்ணிக்க முடியும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால பேட்டரி ட்ரெயின் ஆகிடுமோ என்ற கவலை நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதால ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த OnePlus 8Tயோட 8GB 128GB வேரியன்ட் 52,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்துருக்கு. பட் இந்த விலைக்கு லான்ச் பண்ணால் அவ்வளோ ஒருத்தான இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கேமராஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டெப்த் மேக்ரோ இருக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு கேமராவை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 52,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை 8T ப்ரோக்காக வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.